அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்ம 27 நட்சத்திரம் இருக்கும். அதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களா பார்ப்போம். அஸ்வினிலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது ஒரு எளிய பரிகாரம் தாங்க இது. இது ஒன்றும் நீங்கள் வந்து பெருசாக கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு வரணும் மட்டும் அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம் இதை. சரிங்களா? இதை ஒவ்வொரு நட்சத்திரத்தை வரிசையாக சொல்லிட்டு வரேன். அதை நீங்கள் கேட்டு நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு செய்யுங்க. சரியா? இது வந்து நம்பிக்கையாக செய்யுங்க. கண்டிப்பாக பலன் கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் யார் ஒருத்தர் பிறந்தாலும் உங்களுக்கு தாராபல நட்சத்திரத்துக்கான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பண வரவு உறுதியாக ஏற்படுங்க. இதை தொடர்ந்து செய்யணும். ஒரு நாள் 2 நாள் செஞ்சுவிட்டு எனக்கு பணம் வரும்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு ஏற்படும். இது உறுதியாக. சரிங்களா? இப்போ பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழங்கள்னு பார்த்தீங்கன்னா விளாம்பழம், அன்னாச்சி பழம், காளான், வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து நெல்லிக்காய். இதில் வந்து எந்த கனி ஒரு நாளைக்கு கிடைக்குதோ அதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறதோ வீட்டில் இருந்தாலும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் காக்கைக்கு வந்து உணவு சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு வந்து உணவு வைக்கணுங்க. மேற்கு திசை பார்த்து நின்றுக்கினேன் காக்காவுக்கு உணவு வச்சு பக்கத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு வாங்க. அதுவும் நல்லது. அதுக்கப்புறம் வந்து ராஜாலிங்கிற ஒரு கழுகு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை வந்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் கூட ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக கூட கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து அந்த பணப்பெருக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் எட்டி மரம் இருக்குது பார்த்தீங்களா, எட்டி மரம், நெல்லி மரம், இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றின்னு வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஜென்ம கர்மா கழியும் பணப்பெருக்கத்தை இதுவும் உண்டாக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்னது வந்து எளிய பரிகாரம் தானுங்க. அதனால் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறவங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு வந்து உறுதியாக வந்து பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.